சைடு இந்தியப்பா ஜாக்கிரத தப்பாக்க தொட்டாக்கவா எங்க வண்ணம் கருப்பு செவப்பு சா எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிழவன் பிளட் உதிச்சது உதய சூரியப்பா ஆட்டம் பூட்ட கொட்டிய புட்டிச்சதால் மாறமாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட் அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட் அகர முதல தொட்டு புதிச்ச தலைவண்டா சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சு சிரிச்ச தலைவண்டா மக்கள பிரிக்க நினைக்கும் சாதி மதத்தையும் சக்கட புத்தியும் எதிர்த்தைய கொண்டா ஊருக்குள்ள நீதிய தன்னை விதைச்சைய கொண்டா நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாகின்றது. ஒவ்வொரு ஊரிலிருந்தும் வந்திருக்கின்ற பெரியவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அவர்கள் மேடைக்கு வந்து மரியாதையை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக வாகராயம்பாளையம் செட்டியார் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். ஐயம்பாளையம் ராஜசேகரன் செட்டியார், பெரியவதமச்சேரி சக்திகுமார், சந்திரகுமார், வரப்பாளையம் குப்புசாமி செட்டியார், லட்சுமண செட்டியார், ஜே கிருஷ்ணாபுரம் மணி செட்டியார், வினோபா நகர் பெருமாள் செட்டியார், அடுத்தபடிங்க வதம்பச்சேரிலிருந்து ஈஸ்வரன் அண்ணன் பராசல் ஈஸ்வரன் பரண்ட எஸ்ஆர்சி காலனி பழனிசாமன்னாரு மேடை பரண்ட அவரிய நம்ம நாகராஜண்ண குளக்காவளை நாகராஜனை பொன்னாட போசி கௌரவப்படுத்தாருண்ட காந்தி நகர் பாஸ்கரண்ண அவரை வந்து பொன்னாட போர்ச்சி கௌரவப்படுத்தாருண்ட எல்லாரும் கை தட்டி கரகோஷம் எழுப்பாண்ட. அடுத்தபடியாக வாரப்பட்டி சுந்தரண்ண பராஸ் செலுத்தார அவரிய பொன்னாட போர்ச்சி கௌரவப்படுத்தாருண்ட எல்லாரும் கை தட்டி கரகோஷம் பண்ண போயிருந்த. செலக்கரிச்சல் கணேஷ் அண்ணாரு முருகவேலனாரு எட்டாள் நம்பர்ண்ட இல்லை நம்ம தேவாங்கரு நாவத்தான் கை தட்டி அவர் எல்லா தும்ப பாடுபட்டுட்டாரா எல்லாரையும் கை தட்டி கரகோஷம் போயிருந்த. ஐயம்பாளையம் ராஜசேகரனாரு ராஜசேகரனாரு பெரிய வதம்பச்சேரி சக்திகுமார் சந்திரகுமார் அவர் எட்டார் பரண்ட சக்திகுமார் சந்திரசேகர் எட்டால் பரண்ட அவரை பொன்னாட பொறிச்சு கௌரவப்படுத்தாருண்ட. அடுத்தபடிங்க வரப்பாளையம் குப்புசாமி அண்ணாரு லட்சுமணன் அண்ணாரு எட்டாள்னு பரண்ட அவரைய பொன்னாட பொறிச்சு கௌரவப்படுத்தாருண்ட. ஜே கிருஷ்ணாபுரம் மணி அண்ணார் ஜே கிருஷ்ணாபுரம் மணி வினோபா நகர் பெருமாள் சாமன்னாரு ஆறுசாமி அவர் எட்டாள்னு பரண்ட வினோபா நகர் பெருமாள் சாமன்னாரு ஆறுசாமி அவர் ದೊಡ್ಡಾರ್ಗಳು ಎಲ್ಲ ಪೊನ್ನಾಡ ಪೊರಿಸಿ ಗೌರವಪಡಿಸ್ತಾರಂಡ. வாகராயம்பலன் ஈஸ்வரன்
ஈஸ்வரனார் பரண்ட வாகராயம்பாளையம் ஈஸ்வரனார் ராமசாமி அண்ணாரு மூராள் பரண்டா அவரிய பொன்னாட பொரிசி கௌரவப்படுத்தாரா எல்லாரும் கை தட்டி கரகோஷம் எழுப்பண்ட வாகராயம்பாளையத்து ஈஸ்வரனார் ராமசாமி அண்ணாரு ஆறுமுசாமி அண்ணாரு நமது ದೊಡ್ಡಾರ್ನೆಲ್ಲ ಗೌರವಪಡಿಸ ಈ ಮುறை ಬಂದು நிறைவு பெறுத்தத அடுத்து விடாங்க என்ன எல்லாரையும் நேனு ಬಂದು ಎಲ್ಲ ಅವರವರ ಕುಂಡ್ರನ ಎಲ್ಲಾரையும் கண்டி இந்த சமுதாய ஒருங்கிணைப்பு கூட்டத்திற்கு வருகை தந்து உங்களெல்லாம் சந்தித்து தனக்கு ஆதரவு தர வேண்டும் என்ற கோரிக்கையினை வலியுறுத்துவதற்காக இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சூலூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் எனது அருமை சகோதரர் தளபதி முருகேசன் அவர்களை வரவேற்று இந்த கூட்டத்தை இனிதே ஆரம்பித்து முதலாவதாக செஞ்சேரி மலை அறங்காவலர் குழு உறுப்பினர் திரு கோவிந்தராஜ் அவர்களை விவேகானந்தம் அவர்களை வரவேற்று அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. நடைபெற இருக்கின்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மதசார்பற்ற கூட்டணி வேட்பாளர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதிலே சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு நிற்கின்ற எளிய குடும்பத்திலே பிறந்தவர், அனைவருக்கும் அறிமுகமானவர், அவர் கண்ணம்பாளையம் பேரூராட்சி மன்ற தலைவராக இருந்து 5 ஆண்டு காலத்திலே 20 நாளைக்கு வருகின்ற தண்ணீரை குடிதண்ணீரை 4 நாட்களாக குறைத்து சிறப்பாக பணியாற்றியவர். இன்னொன்று சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு கோவை தெற்கு மாவட்ட நெசவாளர் அணி செயலாளராக பதவி கொடுத்து அழகு பார்த்தது. அதே போல சூலூர் தெற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளராக பணியாற்றினார். அதற்கு ஒரு மடி மேலே போய் கோவை தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளராக பணியாற்றி என்னுடைய ஒப்பாறு மிக்கார் தலைவர் இந்த சூலூர் தொகுதியை உங்களை நம்பி, நீங்கள் இருக்கின்றவர்கள் நம்பி அவருக்கு வேட்பாளராக அறிவித்திருக்கின்றார். சென்னையில் இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உங்களை நம்பி இந்த தளபதியாரை நிப்பாட்டி வைத்திருக்கார். நீங்கள் வருங்காலத்திலே இரவு பகல் பார்க்காமல் பணியாற்றி அந்த தளபதி முருகேசன் அண்ணா அவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கள். உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் சட்டமன்றத்திலே பேசி சரி செய்வார். திராவிட முன்னேற்ற கழகம் எப்பவெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ ஏழை எளிய மக்களுக்காக, நடுத்தர மக்களுக்காக, பாட்டாளி மக்களுக்காக, நெசவாள தொழிலாளர்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை தந்தவர். ஆகவே அவருக்கு ஒரு 23ஆம் தேதி நடைபெறுகின்ற சூலூர் சட்டமன்ற தேர்தலில் சூரியன் உதிப்பதோ கிழக்கு புறம், சூரியன் உதிப்பதோ கிழக்கு புறம், சூலூரில் உதிப்பது எங்கள் தளபதியார் முகம் என்று உதயசூரியன் 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 சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கள். 2வது முறையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராகுவதற்கு
இந்த சூலூர் தொகுதி ஒன்றாக இருக்க வேண்டும் கேட்டு எனக்கு வாய்ப்பு தந்தைக்கு கோடான கோடி நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ஒருங்கிணைந்த திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி அமைப்பாளர் பணியாற்றியவரும் மந்திரகிரி வேலாயுசாமி அறங்காவல் குழுவினான விவேகானந்தன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியெல்லாம் ஆட்சி பெறுவதற்கு உங்களுடைய பணி இருக்க வேண்டும் என்று கேட்டு இப்போ சிறப்புரையாற்றுவார். இந்த சிறப்பு வாய்ந்த நமது வாக்காளர் பெருங்குடி மக்களினுடைய நமது சமுதாயத்தினுடைய இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்தினுடைய முன்னிலை வகிக்கக்கூடிய அண்ணன் நாகராஜ் அவர்களும் இந்த வெற்றி வேட்பாளர் நமது மாவட்ட கழக செயலாளரும் அருமை உங்களுக்காக உழைக்கின்ற அருமை அண்ணன் தளபதி மாமா அவர்களும் மற்றும் ஒன்றிய கழக செயலாளர் இரு ஒன்றிய கழக செயலாளர் அவர்களையும் மற்றும் கழக நிர்வாகிகளையும் வருக என வரவேற்று எங்களுக்கெல்லாம் வழி நடத்துகிற எங்களை எல்லாம் செஞ்சேரிமலை முருகப்பெருமான் கோயில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த முருகப்பெருமான் கோயிலில் எங்களை எல்லாம் அறங்காவலர்களாக நியமித்து அந்த நிகழ்விலே முதல் நாளிலே இந்த பகுதியிலுடைய மக்களினுடைய கோரிக்கை தங்கரதம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாளாக இருந்தது. அந்த பதவியேற்பு நிலாவிலே அந்த பதவியேற்ற அன்றே நமது மாவட்ட கழக செயலாளரும் நமது வெற்றி வேட்பாளருமாகிய மாமா தளபதி முருகேசன் அவர்கள் அந்த முதல் கையெழுத்து இடும்போதே அடுத்த நிகழ்வு அடுத்த ஆண்டு வருவதற்குள்ள நீங்க தங்கரதம் செஞ்சு அந்த முருகனுக்கு தங்கரதத்தை நீங்க சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். அந்த உத்தரவுக்கு இணங்க நமது பக்த கோடிகள் அனைவரும் பொன்னும் பொருளும் அள்ளி கொடுத்து நமது சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா வதம்சேரியில் ஆரம்பித்து செலக்கரிச்சல் வரைக்கும் எல்லா பகுதியிலுமே நெசவாளர் காலனியில் எல்லா குரூப்பாக வடுகுவலையுமாகிட்டு சின்னவதம்சேரி பெரியவதம்சேரி எல்லாரும் வசூல் பண்ணிட்டு வந்து ஒவ்வொரு ஊர்லேயுமே லட்சக்கணக்கான தொகைகளை கொடுத்தாங்க. பவுனையும் பொண்டையும் பொருளையும் கொடுத்தாங்க. அந்த 13 கோடி ரூபாயில தங்கரதத்தை நாங்கள் முருகப்பெருமானுக்கு அமைச்சர் முன்னிலையிலே நமது சேகர் பாபு அவர்களும் சாமிநாதன் அவர்களும் அமைச்சர் அவர்களை நமது மாவட்ட செயலாளர் அவர்களும் ஒன்றிய செயலாளர் அவர்களும் கூட்டி வந்து தங்கரதத்தை அவர்கள் முன்னிலையில் ஒப்படைத்தோம். அந்த தங்கரதத்தினுடைய மதிப்பு 13 கோடி ரூபாய். செய்த காலம் 8 மாதம். அந்த ஒவ்வொரு பணிக்கும் ஒவ்வொரு ஆர்டருக்கும் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் அடுத்த ஒரு மணி நேரத்தில் அந்த ஆர்டரை தலைவர் வரைக்கும் நம்ம சிஎம் வரைக்கும் அந்த ஆர்டரை கொண்டு போய் ஆர்டரை வாங்கி கொடுத்தாங்க. தப்பக்குளம் ராஜகோ அந்த பணியை முடிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ ராஜகோபுரம் 5 நிலை கோபுரம் செஞ்சேரிமலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த 5 நிலை கோபுரத்துக்கு 3 கோடி ரூபாயிலிருந்து 4 கோடி ரூபாய் வரை ஆகும். அந்த நிதியும் நமது பொதுமக்கள் சார்பாக வசூல் செய்யப்பட்டு சீரோடும் சிறப்போடும் நடைபெற நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் தளபதி மாமா அவர்கள் இந்த ஆர்டர்களை எல்லாம் பெற்றுக் கொடுத்து கோயில் விரிவாக்கம் தெப்பக்குளம் என்று ஒவ்வொரு மாதத்துக்குள்ளும் ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஆர்டர் பெற்றுக் கொடுத்தார். அவர்களை இந்த நேரத்திலே வெற்றி வேட்பாளர் என்பது சொல்வதை விட இந்த கூட்டமே சாட்சி. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்வையுமே வதம்சேரியில் இந்த 5 நாளா டோர் கேன்வாஸ் போனோம். ஒவ்வொரு ஊரிலையும் இன்முகத்தோட அற்புதமாக வரவேற்று ஒவ்வொரு வீட்டிலையும் இன்முகத்தோட நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, நீங்க தான் எங்களுக்கு முதலே தெரியும் யார் என்ன ஏது வேட்பாளரை நம்ம சொல்லாததுக்கு முன்னாலே அவங்களே சொல்றாங்க. அறிமுகம் இல்லாதவர்கள் இல்லை, அறிமுகமானவர், அறிமுகப்படுத்தப்பட்டவர் இல்லை, அறிமுகமாக்கப்பட்டவர். எல்லா விதத்திலுமே நமது வெற்றி வேட்பாளர் இந்த நாளில் இருந்து இந்த நேரத்திலிருந்து எண்ணிக்கை தான் உயர்ந்துட்டே போகும். 1000 ஓட்டா 2000 ஓட்டா 5000 ஓட்டா 10000. இது வரைக்கும் 10000 ஓட்டை தாண்டிட்டோம். வெற்றி வாய்ப்பு 10000 ஓட்டுக்கு மேல வெற்றி பெறுவோம் என்று இந்த கூட்டமே சாட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து தேவாங்க சமுதாய மக்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இங்கே கூடியிருக்கும் கூட்டத்தின் பெண்களை பார்த்து நமது வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக தெரிகிறது. ஏனென்றால் நமது கழக தலைவர் அவர்கள் ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுக்கு பெண்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னென்னா கருவில் இருக்கிற தாய்மார்லேருந்து கடைசி காலத்தை எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த தாய்மார் வரைக்கும் ஒவ்வொரு திட்டங்களும் பார்த்து கருவில் இருக்கிற பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பேறுகால உதவி திட்டம் 1 வருஷத்துக்கு, அடுத்தது பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு சத்துணவு திட்டம், அடுத்தது பெண்களுக்கு இலவச காலை சிற்றுண்டி திட்டம், அதை வந்து இப்போ வந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து அதை தாண்டி போனோம்னா அடுத்தது பெண்களுக்கு வந்து புதுமை பெண் திட்டம், விடியல் பயண திட்டம், இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்களும் நம்ம அடுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். எந்த திட்டம் விடுறதுனே தெரிய மாட்டேங்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜ் முடித்த பெண்களுக்கு மடிக்கணினி திட்டம், அந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்கள் நாளொரு மணி பொழுதொரு மணி நம்மளுக்கு அறிவிச்சு நம்மளுடைய பெண்கள் அனைத்து வேறுமே ரொம்ப மனதார எல்லாத்தையுமே சந்தோஷமாக வச்சுட்டு இருக்காரு. அது மாதிரி நம்ம வர்ற சட்டமன்றத்தை அனைத்து பெண்களும் ஆண்களும் சேர்ந்து நம்ம மனசார பாடுபட்டு வர்ற சட்டமன்ற தேர்தலில் சூலூரை வந்து நம்ம வந்து வெற்றி கொடி நாட்டான்னு சொல்லி உங்களை எல்லாத்தையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக சுல்தான்பேட்டை கிழக்கு ஒன்றிய கிளை செயலாளர் மரியாதைக்குரிய எனது நண்பர் முத்துமாணிக்கம் அவர்களை உரையாற்ற விரும்ப அன்புடன் அழைக்கின்றேன். சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்த நமது நெசவாளனுடைய அமைப்பாளர் நமது நாகராஜன் அவர்களே, சூலூரினுடைய வெற்றி வேட்பாளரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலருமான தளபதி முருகேஷ் அவர்களே, மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரும் வருகிற வரவேற்று, நமது எந்த வெற்றிக்கு பின்னாடி ஒரு இது இருக்கு, ஒரு சமூகம் இருக்கு. இந்த தடவை இந்த வெற்றிக்கு பின்னாடி நம்ம தேவாங்க செட்டியார் சமூகம் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு சாட்சி நம்மளுடைய கூட்டம் தான். ஏன் அப்படின்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் அப்படி திட்டத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம பொண்ணு இந்த பையனாகிட்டு நம்ம பொண்ணாகிட்டு காலேஜ் ஸ்கூலில் காலையில் எடுத்து காலேஜ் சிற்றுண்டி அருமையான திட்டம். நம்ம வீட்டிலேருந்து காலையில் அனுப்பிச்சுட்டா போய் குழந்தை அருமையான ஃபுட்டு காலையில் போய் சாப்பிட்டு பாருங்கள். அப்பேற்பட்ட திட்டம் காலேஜ் சிற்றுண்டி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணு +2 முடிச்சுட்டா மாதம் 1000 ரூபா, அதை தலைவர் 2000 ரூபா பண்ணுறாரு. அதே மாதிரி நமது உரிமை தொகை வந்து 2000க்கு 2000 ரூபா பண்ணுறாரு. இதெல்லாம் யாருக்கு பார்த்த விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், நம்மளுடைய நான் முதல்வன் திட்டத்தில் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு திட்டம், IAS IPS படிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு திட்டம், MBBS படிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு திட்டம், எக்கச்சக்கமான திட்டங்கள். அதே மாதிரி அந்த நம்மளுடைய அந்த தாய் உள்ளம் கொண்ட தலைவர் அவர்கள் வயசானவங்களுக்கு ரேஷன் பொருள் வீடு தேடி கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டத்தை அறிமுகப்படுத்திட்டு இருக்கார் தலைவர் அவர்கள். இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா ஏழை எளிய மக்கள். ஏழை எளிய மக்கள் மட்டும்தான் பயனடைகிறாங்க. யார் இன்கம் டேக்ஸ் வாங்கின யாருக்கு பணம் இல்லை, வசதியாகிறவங்க யாருக்குமே அந்த பணம் வர்றதில்லை இல்லையா. தலைவர் கொடுத்துற அத்தனை திட்டங்களும் நம்முடைய குழந்தை. ஒரே ஒரு உதாரணம், கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி UPSC தேர்வில் 60 பேர் பாஸ் பண்ணாங்க. தமிழகத்தை சேர்ந்த 60 பேர் பாஸ் பண்ணாங்க. அதில் 56 பேர் நான் முதல்வன் திட்டத்தில் 50 தமிழ் வழி படித்தவங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய குழந்தைகளுக்காக நம்ம எல்லாம் சம்பாதிக்கிறோம் இல்லையா. நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய எண்ணங்கள் பூராமே குழந்தைகளுக்காக. இந்தியாவிலேயே 44,000 கோடி அள்ளி கொடுத்த ஒரே தமிழ் கல்விக்காக அள்ளி கொடுத்த ஒரே முதல்வர் நம்மளுடைய தலைவர் மட்டும்தான். அதனால அதே மாதிரி நம்மளுடைய சிங்கர் தளபதி. ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு எல்லா நம்மளுடைய செட்டியார் சமூகம் அத்தனை வீட்டில் நல்லதானால் கெட்டதானால் முதலாள வந்து நிற்கிற நம்மளுடைய தளபதி முருகேஷ் அவர்கள் நம்மளுடைய நெசவாளர் அமைப்பாளர் வந்தார். அதனால நெசவு தொழில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு போய் சட்டமன்றத்தில் ஒதுச்சு நம்மளுடைய தலைவர்கிட்டையுமோ நம்மளுடைய அமைச்சர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தக்கூடிய ஒரே நபர் நம்மளுடைய தளபதி முருகேஷ். ஏன் அப்படின்னா 15 வருஷமா நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நம்ம சூலூர் தொகுதிக்கு 15 வருஷமா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாய்ப்பே கிடைக்காம போச்சு. நம்மளுக்கு எங்க பாத்தீங்கன்னா இந்த தடவை சுல்தான்பேட்டை கிழக்கு ஒன்றியத்தில் வந்து ஒரு 50 கோடிக்கு உண்டான திட்டங்களை எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு ஒரு 3 கோடி 4 கோடி அளவுக்கு திட்டங்களை வாங்கி ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடு ஆகிட்டு கலைஞருடைய கனவு இல்லமாகிட்டு எக்கச்சக்கமான திட்டங்களை நம்மளுடைய தளபதி முருகேஷ் அவர்கள் மாவட்ட கழக செயலராக இருந்து வாங்கி கொடுத்துருக்காரு. அவருக்கு நம்மளுடைய சூலூர் சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தோம்னா பதவியே இல்லாமல் இவ்வளவு நம்மளுக்கு வாங்கி கொடுத்தாரு. அரசு பதவி இருந்தால் நம்ம என்னென்ன பண்ண முடியும் நினைச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் நினைச்சு பாருங்க. கூப்பிட்டு நான் இங்கிருந்து யாராச்சும் கூப்பிட்டு நான் சொல்லணும்னு இல்லை. போன் நேரடியாக அவருக்கு போன் அடிச்சா நேரடியாக நம்மளுக்கு சொல்லக்கூடிய நபர் அவர். மாவட்ட கழக செயலர் இல்லாமல் தனி மனிதனாக இருந்து செய்யக்கூடிய ஒரு நபர் நம்மளுக்கு வேட்பாளர் கிடைச்சிருக்காரு. இந்த வாய்ப்பு மட்டும் நம்ம விட்டோம்னா நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் என்னைக்கு வாய்ப்பு இல்லாமல் போகு. அருமையான ஒரு வேட்பாளருக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் யோசனை பாருங்க.
நம்மளுடைய தலைவருடைய எதிர்கால தலைவருடைய கனவுகள் தலைவருடைய திட்டங்களை நமது சூலூர் தொகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்தணும் அப்படின்னா நமது வெற்றி வேட்பாளர் நமது தளபதி முருகேசன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குமாறு கேட்டு உங்களை எல்லாமான நம்மளுடைய சின்னமான உதயசூரனுக்கு பொன்னான உதயசூரனுக்கு வாய்ப்பு அளிக்குமாறு கேட்டு அன்புடன் வருகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக பொள்ளாச்சி குள்ளக்காபாளையம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி கார்த்திகேயன் அவர்கள் உரையாற்ற வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்மையெல்லாம் காத்து ரட்சிக்கின்ற 30 முக்கோடி தேவர்களின் தலைவியாக விளங்குகின்ற ஸ்ரீ சௌடேஸ்வரி அம்மனின் அருளோடும் நம் குலகுருவான ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி அவர்களின் பொற்பாதம் தொட்டு வணங்கி என்னுடைய சிறு உரையை தொடங்குகின்றேன். இங்கு வந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, தேவாங்க குலத்திலே உதித்த நல்முத்துக்களே, நாளைய தமிழகத்தின் சொத்துக்களே, உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஆதி தேவனின் அங்கத்திலே இருந்து உதித்ததாலே தேவாங்கன் என்ற பெயரை பெற்றவர்கள் நாம். அதிலே பல்வேறு சித்தர்களின் வழியிலே 10,000 குலத்திற்கு மேல் பெருகி இன்று தமிழகம் எங்கும் கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நம் குலத்தொழிலான நெசவு தொழில் மூலமாக மக்களின் மானத்தை காக்கக்கூடிய மிக உன்னதமான பணியினை சேவையை நாம் ஆற்றிக்கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய இந்த தொழிலை சிரமேற்று ஒரு குடும்பமே உழைத்து உற்பத்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நெசவாளர்கள் சமூகம் முன்னேறி இருக்கின்றதா, பலம் பெற்று இருக்கிறதா, அதனுடைய சந்ததிகளின் பிள்ளைகள் நல்ல நிலையில் உள்ளார்களா, அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறதா என்றெல்லாம் சீர்தூக்கி பார்க்கின்ற போது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் எழுகிறது. ஏன் இப்படி நான் பேசுகிறேன் என்றால், நமக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ பெரியவர்கள் நம் தேவாங்கர் குலத்தை ஒரு அமைப்புக்கு கீழ் கொண்டு வந்து அதனை மாபெரும் சக்தியாக்கி அதன் மூலம் அரசியல், அதிகார பலம், சமூக அந்தஸ்து மற்றும் சமூக நீதி போன்றவற்றை பெறுவதற்கு முயற்சி செய்தாலும் அவைகள் எல்லாம் பாதியிலே கைவிடப்பட்டது. ஏன் தெரியுமா? நம்மிடத்திலே ஒற்றுமை இல்லை. அதற்கு பதிலாக ஈகோதான் இருக்கிறது. நான் பெரியவனா, அவன் பெரியவனாய். ஹலோ 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 நான் பெரியவனா, நான் பெரியவனா அவன் பெரியவனா என்று நமக்குள் ஏற்பட்ட போட்டி காரணமாக நாம் இன்று சிதறுண்டு கிடக்கின்றோம். மற்ற சமூகத்தை பாருங்கள். கொங்கு வேளாளருக்கு என்று கொங்கு பேரவையும், வன்னியர் சமூகத்திற்கு என்று பாட்டாளி மக்கள் கட்சியும், முக்குளத்தோர் கட்சி என்று அந்தந்த சமூகம் தனக்கான உரிமையை பெறுவதற்கு ஓர் அமைப்பை உருவாக்கி அதிலே வெற்றி நடை போடுகிறது. ஆனால் சிந்தனை சக்தி படைத்த நாம் ஒன்றுபட்டு இருக்கிறோமா என்று பார்த்தால் இல்லவே இல்லை. ஆனால் அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை என்பதுதான் இப்போது இங்கே கூடியிருக்கின்ற கூட்டம் உரக்க கூறுகின்றது. அந்த ஒற்றுமையை, நல்லிணக்கத்தை வேறு யாரோ வந்து நமக்கு உருவாக்கி தருவார்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருப்பதுதான் மிகப்பெரிய தவறு. அந்த மாபெரும் செய்யக்கூடிய ஆற்றல் பெண்களிடத்திலே உண்டு. ஏனென்று கேட்டால், பெண்கள்தான் இந்த நாட்டின் கண்கள், பெண்கள்தான் ஒரு வீட்டின் விளக்கு. சக்தியின் ஸ்ரூபமாக விளங்கக்கூடிய 3 தேவியரும் பெண்கள்தான். ஆக இந்த சமூகமும் சரி, நமது பண்டைய சாத்திரங்களும் சரி கூறுகின்ற ஒரே விஷயம், பெண் சக்திக்கு ஈடான சக்தி வேறு எதுவுமே இல்லை.
அப்படிப்பட்ட சக்தி படைத்த நாம் தேவாங்கர் ஒற்றுமையை முன்னெடுத்து செல்வோம், வென்று காட்டுவோம். யார் யாரோ தீய சக்தி என்றும் நாங்கள் தான் தூய சக்தி என்றெல்லாம் ஊருக்குள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பெண் சக்தி அதுதான் இந்த நாட்டின் வளர்ச்சியின் உந்து சக்தி என்று உணர்ந்தவர் தான் நமது மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நன்றாக சிந்தித்து பாருங்கள். இதற்கு முன்னால் எத்தனையோ ஆட்சியாளர்களெல்லாம் வந்து போயிருக்கலாம். அவ்வளவு ஏன், ஒரு பெண்ணே 5 முறை முதலமைச்சராக இருந்து உள்ளார்கள். ஆனால் அவர்கள் மனதிலெல்லாம் தோன்றாத, நடைமுறைப்படுத்தப்படாத திட்டங்களை எல்லாம் நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் பெண்களுக்காக, பெண்ணினம் தலைப்பதற்காக, பெண்ணிடம் தனக்கான தன்மானத்தோடு வாழ்வதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளார். அந்த திட்டங்களை எல்லாம் ஒன்றொன்றாக கூறுகின்றேன். அவையெல்லாம் யாரை முன்னேற்ற தொடங்கப்பட்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். மகளிர் உரிமை தொகை. ஆகா, இப்படி ஒரு திட்டத்தை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே அறிமுகப்படுத்திய ஒரே மாநிலம் தமிழகம் என்றால் அது மிகையல்ல. மகளிருக்கு உதவித்தொகை என்றாலும் கூட அது அந்த மகளிருக்கு பெருமையை தராது என்று உணர்ந்தவர். அது அவர்களுக்கான உரிமை தொகை என்று பெயர் சூட்டும் போதே தெரிகிறது அல்லவா? அடுத்த திட்டத்தை பாருங்கள், விடியல் பயணம். மகளிருக்கான விடியலை ஏற்படுத்த வேண்டும், அவர்களுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய இருளை போக்க வேண்டும் என்பதற்காக பேருந்து கட்டணம் இலவசம் என்று கூட கூறாமல் விடியல் பயணம் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தவர்தான் நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள். அதை நாம் மறக்க முடியுமா? ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாயின் சிரமங்களை எல்லாம் உணர்ந்து பள்ளிக்கு செல்லுகின்ற பிள்ளைகளுக்கு காலை நேரத்திலே உணவு சமைத்து கொடுப்பது எவ்வளவு சிரமம் என்று யோசித்த நமது முதல்வர் அவர்கள் பள்ளி பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டத்தை ஒன்றை தொடங்கி கொண்டு வந்து இந்த இந்தியாவிற்கே மாடலாக விளங்கக்கூடியவர் நமது முதல்வர். அவருடைய 2.0 திராவிட மாடல் மீண்டும் மலர்ந்தால் இன்னும் என்னென்ன திட்டங்களை எல்லாம் செய்வார் என்று எண்ணி பார்க்கவே முடியவில்லை. இன்னொரு முறை வாய்ப்பு கொடுக்கும் பொழுது இந்த தமிழகத்தை உலக அரங்கிலே பேசு பொருளாக ஆக்கக்கூடிய ஆற்றல் நமது ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு உண்டு 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 என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்க்கட்சிக்காரர்கள் கூறுகின்றார்கள், எங்களை கேட்டால் இந்த பணத்தை கொடுக்கிறீர்கள், யாருக்கு தேவை இந்த பணம், இது என்ன அவருடைய பணமா என்றெல்லாம் ஏளனமாக கேட்கிறார்கள். ஆனால் அப்படி கூறுகின்ற அந்த மாற்று சிந்தனை உடையவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அது யாருடைய அப்பன் வீட்டு சொத்து அல்லதான். ஆனால் அதனை எல்லாம் அள்ளி கொடுப்பதற்கு ஏன் உங்களுக்கெல்லாம் மனது வரவில்லை? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயாக்கு மட்டும்தான் வந்திருக்கிறது என்றால் அவர் இதயத்தில் குடியிருப்பது இந்த பெண்கள் சமூகம்தான் என்பதை இதைவிட ஒரு உதாரணமாக நான் கூறி விளக்க வேண்டியதில்லை. நான் முதல்வன் திட்டம், மடிக்கணினி திட்டம் என்று எத்தனையோ திட்டங்கள் இருந்தாலும் அவைகளை பற்றியெல்லாம் நான் இப்பொழுது பேச விரும்பவில்லை. எனக்கு மிகவும் பிடித்த தாயுமானவர் திட்டத்தை பற்றி நான் இங்கே ஒரு சில வார்த்தைகளை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நான் பெண்களை நேசிக்கின்றேன், மக்களை நேசிக்கின்றேன் என்று கூறிக்கொண்டவர்கள் ஓட்டு கேட்க வரும்பொழுது போட்டோவுக்கு போஸ் கொடுத்த கட்சிகளையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அவர்களெல்லாம் செய்யாத ஒரு அற்புதமான செயலை நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் செய்து காட்டியுள்ளார்கள். நம்மில் எத்தனை பேர் ரேஷன் கடைக்கு வரிசையிலே நின்று வெயிலிலே வெந்து மழையென்றும் பாராமல் வாங்கி வரக்கூடிய உடல் ஆரோக்கியத்தோடு நாம் இருக்கின்றோம் என்று சிந்தித்து பாருங்கள். அப்படி வாங்கி வந்த பொருட்களை கடையிலிருந்து வீடு வரை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய ஆரோக்கியத்தோடு எத்தனை பேர் இருக்கிறோம் என்று எண்ணி பாருங்கள். நிச்சயமாக ஒரு 70 வயதுடைய மேற்பட்ட வயதானவர்கள் பிள்ளைகளை சார்ந்தும் இருக்க மாட்டார்கள். அதே நேரத்தில் ரேஷன் கடைக்கு சென்று பொருட்களை வாங்கி வீடு கொண்டு வரக்கூடிய திறன் இருப்பவர்களாகவும் இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் நினைத்து பார்த்த ஒரே முதல்வன் நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள்தான். வரலாற்றிலே வேறு எந்த இடத்திலேயும் இப்படி ஒரு சாதனையை செய்ததே இல்லை. ஆக அந்த வயதானவர்களை தன் இதயத்திலே வைத்து சிந்தித்து பார்த்த பொழுது அவருடைய சிந்தனையிலே தோன்றியதுதான் தாயுமானவர் திட்டம். அவர்களுடைய இல்லம் தேடி உணவுப் பொருட்களை கொண்டு செல்ல வேண்டும். நான் தந்தை மட்டுமல்ல தாயுமானவனுமாய் இருக்கிறேன் என்று நிரூபிக்கக்கூட வகையிலே தாயுமானவன் திட்டம் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை நிறைவேற்றி இன்று வீடு வீடாக சென்று ரேஷன் கடை ஊழியர்கள் அந்த வயதானவர்களுக்கு அரிசி, பருப்பு, சர்க்கரை என கொடுக்கின்ற கட்சியை நாம் எல்லாரும் நம் கண்ணால் பார்த்து கூட திருந்தாத சில நபர்களை பற்றி நான் இங்கே அதிகம் பேச விரும்பவில்லை.
ஆக தந்தை மாத்திரமல்ல தாயுமானவன்தான் நான் என்று உரக்க கூறுகின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கரங்களை நாம் பலப்படுத்த வேண்டிய நிலையில் நாம் இன்று ஒன்று கூடியுள்ளோம். இந்த திட்டங்களை பற்றியெல்லாம் பேசிக்கொண்டே செல்லலாம். இதை ஏன் நான் இப்பொழுது கூறுகிறேன் என்றால், இந்த ஆட்சி நம் எல்லா சமூகத்தையும் தான் வளப்படுத்த வேண்டும், வளர்ச்சியடைய செய்ய வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய ஆட்சி. இந்த சிந்தனை உள்ள கட்சியை நாம் ஆட்சிக்கு கொண்டு வருவோம் என்றால் நமது சமூகம் வளம் பெறும், வளர்ச்சி பெறும், நமக்கான அங்கீகாரத்தையும் பெற முடியும். நம் தேவாங்கர் குலத்திலே உதித்த நம் பிள்ளைகளுடைய எதிர்காலமும் சிறப்பாக அமையும். ஒன்றுபடுவோம், போராடுவோம், வெல்வோம் என்ற தாரக மந்திரத்தை மனதில் வையுங்கள். மீண்டும் வா ஸ்டாலினே, மீண்டும் வா ஸ்டாலினே. ஸ்டாலின் தொடரட்டும், உதயசூரியன் ஒளிரட்டும், தேவாங்கர் குலம் வெல்லட்டும். எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்த சபையோருக்கு நன்றி, நன்றி, நன்றி. சிறப்பான பேச்சுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக வாகராயபாளையம் பகுதியைச் சேர்ந்த கணேஷ், வாகராயபாளையம் கணேஷ் அவர்கள் உரையாற்றுமாறு அழைக்கிறேன். நாம் எல்லாரும் இந்த ಅಮ್ಮಾಸ್ ದಿನ ನಾವು ಮುಖ ಸವರ್ಣ ದೇವರನ್ನ ಮುಕ್ಕಿ ನಮ್ಮ ಕುಲಗುರುನ ನಮ್ಮ ವೆಟ್ರಿ ವೇರ್ಪಾಳಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡು ಅಂತೇಳಿ ನಾವೆಲ್ಲರೂ ಒಟ್ಟಿಗೆ ಕೇಳಿ ನಾವು ಯಾಕೆ ಈ திமுகவை ஆதரிಸಬೇಕು ಅಂತೇಳಿ ನಮ್ಮ ವಯಸ್ಸಿನ ದೊಡ್ಡವರಲ್ಲ ನಿಮಗೆ ಚೆನ್ನೈ ಸಿಕ್ಕಾது. ஒவ்வொரு காலத்தில் இந்திய மனிதனிಗೆ யாத்திர ஒரு முக்கியமான விவசாயி உணவு உற்பத்தி ಮಾಡಿ ಕೊಡ್ತಾರೆ. ನಮ್ಮ ದೇವಾಂಗ ಸಮುದಾಯ ದೇವರಿಗೆ ಆಡ ಕೊಟ್ಟು ಸಮುದಾಯ. இந்த யாத்திரத்தை ಇದ್ರೇನು ಆಡ ಇಲ್ಲಂಗೆ ಯಾರನ್ನು ಬೈಲೇವಾಕ முடியಲಾರದು. ನಮ್ಮ ತಾಪು ಒಂದು ಶಕ್ತಿ ಅದ ದೇವಾಂಗ ಸಮುದಾಯದ ತಾಪು. ಅದು ನಿಮಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಸಿಕ್ಕಾದು. இந்த ಅಮ್ಮಾಸ್ ದಿನ ನಾವು ಇಲ್ಲಿ ಬಂದು ಕೂತು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಿದ್ರೆ ಇದು ನಾವು ಮಾಡೋ ಆಶೀರ್ವಾದ ನಮಗೆ திமுக ಏನೇನು ಮಾಡೋದು ಅಂತೇಳಿ சில இதுಗಳನ್ನ ನಾನು ತಮಿಳ್ನಲ್ಲಿ ಹೇಳ್ತೀನಿ. ಆಗತ್ತಾ ಇವರಿಗೇನು ತಿಳಿಯೋದು ಆಯ್ತು. ನಾವೆಲ್ಲರೂ ಮನಪೂರ್ವವಾಗಿ இந்த ಅಮ್ಮಾಸ್ ದಿನ ಮಧ್ಯಾಹ್ನ ಪೂಜೆ ಸಾಮಟಮ್ಮನ ಗುಡಿಯಲ್ಲಿ ಅನ್ನದಾನ ಮಾಡಿ இந்த ನಮ್ಮ ಸಮುದಾಯ ದೇವಾಂಗ ಸಮುದಾಯ ಎಲ್ಲ ಊರಲ್ಲೇ செழிப்பாಗಿದೆ. சென்னை சிக்காது விநாயகர்களி சவண்டம்மன் குடி இல்லது ஊரே கிடையாது. அவ்வளவியத இந்திய தேவர முக்காக நமக்கு ஃபுல் அனுமதி செய்து கொண்டு வாழும் தெய்வம் வாங்கி இங்கே நடக்கு நம்ம அருளாசி கொண்டுன்றார் நம்ம ஸ்டாலின் தான். சென்னை நினைச்சினோடு நமக்கு தெரியாது. அருமை வெற்றி வேட்பாளர் அருமை அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களே, இங்கே எனக்கு இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள், ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே, நமக்கெல்லாம் நம் சமுதாயத்தை முன்னேற்றுகிற வகையிலே நமக்கு மாநில நெசவாளர் நீயாக நம் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த அருமை அண்ணன் நாகராஜ் அவர்களுக்கு பதவியை தந்து இந்த சமுதாயத்தை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அருமையான நாகராஜ் அவர்களே அனைவருக்கும் முதலுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் தமிழ்நாட்டிலே நாடு எந்த நிலைமைக்கு போய் கொண்டிருக்கு நல்லா தெரியும். கிட்டத்தட்ட இன்னைக்கு 5 ஆண்டு காலம், 10 ஆண்டுக்கு முன்ன அதிமுக சுருக்கமா சொல்லிடுறேன், வேட்பாளருக்கு நிறைய 10 ஆண்டுக்கு முன்ன அதிமுக ஆட்சி இருந்தது. நம்ம நாட்டையே உலகத்தையே வாட்டக்கூடிய ஒரு இது வந்தது கொரோனா. அந்த கொரோனா வர்ற போது தளபதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர், ஆளுங்கட்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஸ்டாலின் என்ன கேட்டார், ஐயா யாருமே வெளியே வர முடியாத நிலைமை, வீட்டுக்குள்ள அடங்கி இருக்கிறோம், எதுக்குமே வெளியில்லை, கடகணி இல்லை, ஒண்ணுமே கிடையாது. அந்த மக்களை பாதுகாக்கணும், நாம நாட்டு மக்களை பாதுகாக்கணும், ஒரு 5000 ரூபாய் உதவித்தொகை கொடுங்க. நம்ம வர இது கேட்கிறப்ப என்ன சொன்னார் எடப்பாடி, 5000 ரூபாய் எப்படி கொடுக்க முடியும், நிதி இல்லை, ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனா நாடு நல்லா இருக்கும்னு சொல்லி குறுக்கு வழியில போகல. அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் மறைஞ்சிருந்தாங்களா, ஆட்சிக்கு போக நினைச்சிருந்தா ஒரே மணி நேரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் உட்கார்ந்துருக்கலாம். ஒரே வார்த்தை சொன்னாருங்க ஸ்டாலின், மக்களை நேரடியாக சந்திச்சு மக்கள் வாக்கு போட்டு தேர்ந்தெடுக்கணும், அப்பதான் அந்த நாற்காலியில் உட்காருன்னு சொல்லி அத்தனை பேருடைய நல்லாசியோட கொங்கு மண்டலத்தில் ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல. இருந்தால் ஸ்டாலின் உட்கார்ந்ததுமே என்ன செஞ்சாரு, அவர் சொன்ன கேட்ட மக்களை காப்பாற்றணுங்கிற இதையை வச்சு எடப்பாடி கொடுக்க முடியாத நிதி இல்லைன்னு சொன்ன நிதியை வரவழைச்சு 50,000 ரேஷன் கார்டு போட்டுவிட்டார். நல்லா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 50,000 போட்டுவிட்டது மட்டும் இல்லாமல் தேர்தல் நேரத்தில் நான் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு உரிமை தொகையாக 1000 ரூபாய் தருவேன்னு சொன்னப்போ இதே எடப்பாடி எப்படி இவரால கொடுக்க முடியும்னு கேட்டார்கள் இல்லைங்களா? இன்னைக்கு உடனே கொடுத்த 1000 ரூபாய். இன்னைக்கு சொல்றாங்க எடப்பாடியும் மோடியும் நாங்க 2000 ரூபாய் தருவோம்னு சொல்லி.
எதுக்கு என்ன கொடுமை, யாரை ஏமாத்த பார்க்குறாங்க? இதே மோடி ஒன்று சொன்னார் இல்லைங்களா, நான் ஆட்சிக்கு வந்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பணத்தை பூரா எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் 10 லட்ச ரூபா சொன்னேன்னு பச்சை பொய்ய சொன்னாரே இல்லையா மோடி? இன்னைக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை மக்களை அனுபவிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டு மக்களை கொடுத்துருக்காரா? சரியான துரோகத்துக்கு யாருன்னு சொன்னா இந்த மோடி தான். எந்த புயல் அடிச்சாலும் என்ன அடிச்சாலும் ஏதாவது ஒரு நீங்கள டிவியில் பார்த்துருப்பீங்க. ஸ்டாலின் சென்னையில் இருக்காரு, மதுரையில் இருக்காரு, திருச்சியில் இருக்காரு. ஒரு ஆபத்துன்னு சொன்னா புயல் அடிச்சு மெட்ராஸ்க்கு எப்படி பறக்காரு? மக்களை பாதுகாக்கக்கூடிய ஸ்டாலின் எங்க, மக்களை ஏமாற்றக்கூடிய மோடி எங்க? நல்லா நினைச்சு பார்த்து இன்னும் நிறைய பேசணும், நிறைய இதுகள் சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு, நாம பாதுகாத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வேட்பாளரை பத்தி நான் சில இதை சொல்லியாகணும். ஏன்னா எனக்கு நெருங்கிய நண்பர், என்னை போல நல்ல உழைப்பாளி. சாதாரணமா எங்க ஊர், இவருடைய ஊர், அம்மாவுடைய ஊர் எங்களுடைய மோப்பிரிபாளையம். மோப்பிரிபாளையத்துக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு. நல்ல காங்கிரஸ் பாரம்பரியத்தில் பொதுநலத்துக்காக சொல்லக்கூடிய காங்கிரஸ் பாரம்பரியத்தில் வளர்ந்தவர். ஏன் சொல்ற, சுதந்திர போராட்டம் வாங்கி நம்மளுக்கு கொடுத்தது காங்கிரஸ். அந்த போராட்ட குணத்தோடு மக்களை பாதுகாக்கக்கூடிய குணத்தோடு வந்தவர். யார் ஒரு பிரச்சனை சொன்னாலும் போய் நிற்காம எந்த கட்சின்னு பார்க்க மாட்டார். நேராக போவார், சொல்லுங்கன்னு சொல்லுவார். உதய அதிகாரிகிட்ட போகணுமா போய் சொல்லி உடனே காரியம் செஞ்சு கொடுப்பார். இன்னைக்கு நாங்கள் மோப்படி வளையத்தில் வீக்குங்கிறாங்க. கிட்டாமலை, காரைட்டு வளையம், பதுவம்பள்ளி, செம்மாண்டாமலையில் வீக்குங்கிறாங்க. நாங்கள் இன்னைக்கு ஓட்டு கேட்கறதுக்கு ஊருக்குள்ளே போகிறப்போ என்ன சொல்கிறாங்களா, ஒரு மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய தளபதி முருகாசனுக்கு ஓட்டு போடணும்ப்பா, அவர் என்ன கட்சியும் பார்க்க மாட்டார், வந்து வேலை செஞ்சு கொடுப்பாரு. இப்படி வெற்றியை நாங்கள் 1ஆம் நம்பர் பூத்து பதுவம்பள்ளியிலிருந்து வர்றப்ப நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. ஓட்டி இருக்கக்கூடிய இந்த சூலூர் தொகுதியில் 380 மேற்பட்ட பூத்துகள் இருக்குது. 1ஆம் நம்பர்லேருந்து நாங்கள் ரீடிங்காக தான் கொண்டு வந்துட்டே இருப்போம். 1ஆம் நம்பர்ல இருந்து கிட்டாம்பாளையம், பதுவம்பள்ளி 1, பதுவம்பள்ளி, கிட்டாம்பாளையம், காடுகிட்டு வளையம், செம்மாண்டாம்பாளையா, முத்துக்கவண்டமூர், அரசூர், சின்னியம்பாளையா, மோப்பிரி வளையம், கருமத்தம்பட்டி, அங்க இருக்கிற வரிசையா இருக்க பல்லவளையம், இருகூர், சூலூர், இதெல்லாம் வர்றப்போ நாங்க சொல்றோம், இப்ப எழுதி வச்சுக்கோங்க. அந்த வர்றப்போ 40,000 ரீடிங்ல வர்றோம். அதுக்கு மேல இங்க வர்ற நீங்க வாங்கியா தர போறீங்க. கண்டிப்பா நடக்கு. 3,05,000 ஓட்டு இருக்குது. அண்ணன் அவர்கள் 2 லட்சம் ஓட்டு வாங்க போறாரு, உறுதியான இருக்கு. ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொரு தாய்மாரங்களை ஓட்டுக்கு போய் கேட்க போறப்போ, ஏப்பா நாங்க வாங்கி திண்டு புரோகம் பண்ணுமா, 5,000 ரூபாய் கொடுத்தாரே இந்த தளபதி ஸ்டாலின், இது மோடியும் எடப்பாடி தடுக்க பார்த்தாங்க அவங்க சொல்றாங்க. எதுக்காரன்னு தெரியுங்களா? இன்னைக்கு சின்ன ஒரே இது, நான் 2 நிமிஷம் ஒரு கணக்கு சொல்லியிருந்தா, இன்னைக்கு 1,31,00,000 தாய்மார்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை தருது. அது மட்டும் இல்லாம 40 லட்சம் வயசு முதிர்ந்தவர்களுக்கு 1,200 ரூபாய் உதவித்தொகை. பள்ளிக்கூட படிக்கக்கூடிய செல்வங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சத்துக்கு மேல, லேப்டாப் 10 லட்சம். இப்படி நீங்க கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 கோடி மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த எடப்பாடி கேட்கிறாரு, என்ன அனுபவிச்சாங்க, என்ன பண்ணாங்க கேட்கிறாரு. இந்த 2.5 கோடி மக்கள் கண்டிப்பா திமுக ஓட்டு போடுவாங்க. அதுக்கு மேல எத்தனை பேர் இருக்காங்க? நாங்க ஜெயிச்சு எப்ப ஜெயிச்சாச்சு, என்ன ஆசீர்வாதத்தோடு ஜெயிச்சிருக்கா? எங்களுக்கு மேல இருந்து எங்களை வழிநடத்திய என்னுடைய தானை தலைவன், தங்க தலைவன் ஆசீர்வதிக்கிறார். அதே போல இங்க நம்மளை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அன்னை சவுடேஸ்வரி ஆதரிக்கிறார். ஆனால் வெற்றி நிச்சயம். எங்களுடைய அண்ணனத்தில் ஒரே ஒரு கோரிக்கை, அண்ணன் அவர்களே, நீங்கள் வெற்றி விட்டு வருகிற போது எங்கள் பகுதியிலே கைத்தறி நெசவாளர்கள் சார்பாக ஒரே ஒரு கோரிக்கை, எங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலை, தனித்தொழிலை எங்களுக்கு ஒரு லோன் வாங்கி கொடுங்க. எங்க சமுதாயத்துக்கார இன்னும் கரெக்டா கேட்கறது, ஒவ்வொருத்தர் தறி நெய்கிற போது ஒரு 12 சேலை அவையிலே உற்பத்தி பண்ணி ஒரு 24 சேலைக்கு உற்பத்தி பண்ற அளவுக்கு நீங்க லோன் வாங்கி கொடுங்க. ஒரு மானியத்தோட அவையிலே நெசவு செஞ்சு நேரடியாக கொண்டு போய் விற்கிறப்போ வாங்கக்கூடிய பொதுமக்களும் பயனடைவாங்க, அனுபவிக்கக்கூடிய நெசவாளர்கள் பயனடைப்பாங்க. சொசைட்டி இருக்குது, இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ஒரு லோன் வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்க நம்மளுடைய தளபதியில் எடுத்து கொடுத்து லோன் வாங்கி கொடுக்கணும். அதே போல இங்க இருக்கக்கூடிய நெசவாளர்கள் சொல்ற, ஒரு 60 வயசு தாண்டி இருந்தீங்கன்னா நீங்க அத்தனை பேர் நலவாரியத்தில் பதிவு பண்ணுங்க. நலவாரியத்தில் பதிவு பண்ணுனா இந்த கைத்தறி நெசவாளர் பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1,200 ரூபாய், இனி 2,000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு. அது வாங்கி தர்றதுக்கு அண்ணனோட இணைஞ்சு நானும் நெசவாளர் சார்பாக நாகராஜன் நினைச்சு எல்லாத்தையும் நெசவாளர்களை பூரா நலவாரியத்தில் இணைப்பேன் என்று உறுதியை கூறி, நீங்கள் நிறைஞ்ச அமாவாசை நாள் ஒரு உறுதி எடுத்து இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தாதாங்க சமுதாயம் ஒவ்வொருத்தரும் குறைஞ்சபட்சம் 5 ஓட்டு இங்கே வராமல் இருக்கக்கூடிய நம்ம சொந்த பந்துக்களை நம்ம எடுத்து கூறி அண்ணன் அவர்களை வெற்றி வரை செய்ய வேண்டும். கொங்கு மண்டலத்திலேயே அமைச்சருக்கு ஈக்குவலான பதவியை தளபதி வழங்குவார் என்று உறுதி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
சிறப்பான ஒரு உரையை இங்கே பிரமாதமாக பேசிய வாகராயன் கணேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 2 நாளைக்கு முன்னாடிங்க நாங்கள் சின்ன வதமிச்சேரி ஓட்டு கேட்டுருந்தோம். நம்ம வதமிச்சேரி ஈஸ்வரனுடைய பேத்தியும் நம்ம இளைஞரணி மணிகண்டன் பொண்ணுமே இந்த பொண்ணு அழகாக நடந்து வந்து காலே வலிக்குது. ஆனால் கையில் எடுக்காம நடந்தே வரேன் என் கூட கையில் வந்து அருமையாக ஓட்டு சேகரிச்சுது. அந்த பொண்ணு ஒரு சில வார்த்தை எங்கிட்ட பேசு, அப்படியே பேசு. அடுத்தபடியாக தொகுதிகளில் உள்ள நமது தேவாங்க இன மக்களை எல்லாம் ஒன்றிணைத்து நமது குறைகளை எல்லாம் அந்தந்த தொகுதி சட்டமன்ற வேட்பாளரிடம் முறையிடுவதற்காக ஒருங்கிணைப்பு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற திரு குள்ளக்காபாளையம் நாகராஜ் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கும் ஒன்றிய கழக செயலாளர் திரு முத்துமாணிக்கம் அவர்களுக்கு பொன்னையடை வைத்து சிறப்பு செய்கின்றோம். ராஜசேகர்லிங்கம். உலகத்தில் உள்ள அனைத்து தேவாங்க சமுதாய மக்களை காத்து ரட்சித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மனை வணங்கி நம் குலகுருவான ஸ்ரீ தயானந்தபுரி சுவாமிகளையும் வணங்கி எனது உரையை துவங்குகின்றேன். எனது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்துள்ள எனது சமுதாய சொந்தங்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் நம் சமுதாய பெரியோர்களே, எதிரில் அமர்ந்திருக்கும் தேவாங்க குல பெண் மக்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். சூலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை நமது சமுதாயத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் சுமார் 12,000க்கும் அதிகமானோர் வசித்து வருகின்றனர். இந்த 12,000 வாக்காளர்களில் சுமார் 5,000க்கும் மேற்பட்டவர்கள் நெசவு தொழில் செய்து வருவது குறிப்பிடத்தக்க விஷயம். இது எதற்காக இங்கே கூறுகிறேன் என்றால், ஒவ்வொரு முறையும் சூலூர் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்னடைவை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இவ்வளவு தேவாங்க சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் 12,000 வாக்காளர்கள் இங்கே இருந்தும் கூட தேவாங்களுக்கு திட்டங்களை அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த விதமான ஆதரவும் இல்லாமல் இருக்கின்ற சூழ்நிலையில்தான் இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்து, இந்த ஒரு தொகுதி மட்டுமில்லை 5-6 தொகுதிகளில் எனக்கு அந்த வேலைகளை செய்து
இது வந்து 3வது கூட்டமாக இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் 2 கூட்டங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றது. இது எதற்காக கூறுகிறேன் என்றால், நமது சமுதாயத்திற்கு விழிப்புணர்வு கட்டாயம் தேவை. அந்த தேவையை வலியுறுத்த இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு உங்களையெல்லாம் நேரில் சந்தித்து ஆதரவு கேட்க வருகின்றிருக்கும் எனது அருமை நண்பர், கோவை தெற்கு மாவட்ட கழகத்தின் ஆற்றல் மிகு செயலாளர், சூலூர் சட்டமன்றத்தின் வெற்றி வேட்பாளர், எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் உங்களிடையே உங்கள் வீட்டிற்கே வருகை தந்து உங்கள் பிரச்சனைகளை கேட்டு தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல மனம் கொண்டவர். அவர் வேட்பாளராக நிற்பதை எண்ணி நீங்கள் கட்சி பாகுபாடின்றி ஒரே நிலையான முடிவோடு அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். அந்த ஆதரவை கேட்டு அவர் இங்கே வருகின்றிருக்கின்றார். நீங்கள் அவருக்கெல்லாம் கரகோஷம், நல்ல கரகோஷம் எழுப்பி உங்கள் ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இங்கே வருகை தந்துள்ள சுல்தான்பேட்டை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் முத்துமாணிக்கம் அவர்களே, சுல்தான்பேட்டை மேற்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர் அண்ணன் ரமேஷ் அவர்களே, இந்த பகுதியினுடைய தேர்தல் ஒன்றிய பொறுப்பாளர் அண்ணன் பார்த்திபன் அவர்களே, நெசவாளர் அணி அமைப்பாளர், கோவை தெற்கு மாவட்ட நெசவாளர் அமைப்பாளர் மரியாதைக்குரிய பூபதி அவர்களே, துணை அமைப்பாளர் ஜெயக்குமார் அவர்களே, நலவாரியம் என்றால் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். குறிப்பாக 13,000 நபர்களை ஒருங்கிணைத்து ஒரு நலவாரிய அமைப்பை உருவாக்கி பொள்ளாச்சியில் அதுக்கு ஒரு அலுவலகத்தை திறந்து இன்று வரை அந்த பணியாளர்களுக்கும் அந்த ஓய்வூதியதாரர்களுக்கும் கைத்தறி நெசவாளர்களுக்கும் ஒரு அமைப்பாக அங்கே செயல்பட்டு கொண்டு அதை நடத்தி கொண்டிருக்கின்ற நலவாரிய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பெருமாள் சாமி அவர்களே, மேலும் இங்கே வருகை தந்துள்ள செஞ்சேரி மலை மந்திரகிரி வேலாயசாமி திருக்கோயில் அறங்காவலர் குழு மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே, கழக நிர்வாகிகளே, உங்கள் அனைவரையும் வருக வருக என நான் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கூட்டம் நமது ஒருங்கிணைப்பு கூட்டம் என்ற பெயரில் இங்கே ஆரம்பிக்கப்பட்ட காரணம் நம்மில் ஒற்றுமை இல்லாததுதான். அந்த ஒற்றுமையை இந்த இடத்துல நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். நமது வாகராயம்பலம் கணேஷ் செட்டியார் கூறியது போல இந்த அமாவாசை திருநாளில் இந்த ஒற்றுமையை நாம் ஓங்கி ஒலிக்க செய்து இது தமிழகம் முழுவதும் உள்ள தேவாங்க சமுதாய மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு அளிக்க வேண்டுமா இந்த நேரத்தில் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நெசவாளர்களுக்கு செய்த ஒரு திட்டங்களை யாராவது ஒருவர் கூறினால் இங்கே அது இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு திட்டங்கள் கூட அவர் செய்ததில்லை. ஆனால் கைத்தறி நெசவாளர்கள் கைத்தறி என்று பேருக்கு சொல்லிக் கொண்டு இருப்பார்கள் ஒழிய திட்டத்தை முதலில் செயல்படுத்திய ஒரே தலைவர் கருணாநிதி அவர்கள்தான். அது எந்த திட்டம் என்றால் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இலவச மின்சாரம் என்ற பெயரில் 100 யூனிட் முதலில் ஆரம்பித்து இன்று 300 யூனிட் வரை வழங்கி கொண்டிருக்கிற ஒரே அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. இனி வரக்கூடிய காலங்களில் இனி எண்ணற்ற திட்டங்களை அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அதில் குறிப்பிட்டவற்றை நான் இங்கே கூற விரும்புகின்றேன். கைத்தறி நெசவாளர்களுக்கு ஓய்வூதியம் 1200 வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவதாக அறிவித்திருக்கின்றார்கள். அதேபோன்று தமிழ்நாட்டில் 10 கைத்தறி பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். கைத்தறி பூங்காக்கள் அமைப்பதால் நமக்கு என்ன பலன் என்று நீங்கள் எல்லாம் யோசிக்கலாம். கைத்தறி பூங்கா அமைப்பதால் இந்த நெசவு தொழில் நிச்சயமாக முன்னேற்றத்துக்கு வரும். காரணம், நெசவு தொழில் அழிவு பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது. அடுத்த தலைமுறையினர் நெசவு செய்வதற்குண்டான சூழல் எந்த குடும்பத்திலையும் இல்லை. அவரவர் குழந்தைகள், அவர்களுடைய பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளை அனைவரும் மாற்று வேலைக்கு தான் சென்று கொடுக்கிறார்கள். நெசவு தொழில் யாரும் விரும்புவதில்லை. காரணம், அதனுடைய தட்டுப்பாடு. நெசவு செய்து கொடுத்தால் கூலி கொடுப்பதில்லை, பாவு முடிந்துவிட்டால் அடுத்த பாவு கொண்டு நூல் கொடுப்பதில்லை. இதுதான் இன்றைய நிலை. அதையெல்லாம் மாற்றி அமைக்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அதுதான் கைத்தறி பூங்கா. 100 தறிகளை ஒருங்கிணைத்து ஒரே இடத்தில் அதை செய்துவிட்டு அதற்கான பணியாளர்கள் நியமனம் செய்து கிட்டத்தட்ட ஒரு 100 தறி இருந்தால் அதுக்கு 500 நபர்கள் அந்த பணியாற்ற அளவுக்கு அவர் ஏற்பாடு செய்திருக்கின்றார். அந்த 500 நபர்களுக்கும் சம்பள விகிதத்தில் அடிப்படையில் சம்பளம் வழங்கப்படும் என்ற ஒரு திட்டம் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு அது மேட்டுப்பாளையம் பகுதியில் சிறுமுகையிலே அந்த திட்டம் துவங்கப்பட்டு கைத்தறித்துறை அமைச்சர் அவர்கள் நேரில் வருகிற திட்டத்தை துவக்கி வைத்தார். இன்று வரை சிறப்பாக அது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே போல 10 கைத்தறி பூங்காக்களை நிறுவலாம் என்று தேர்தல் அறிக்கையில் தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அந்த திட்டங்களில் குறிப்பாக இந்த வதம்பச்சேரி செஞ்சேரி மலை மற்றும் செலக்கரச்சல் பகுதியிலே ஏதாவது ஒரு இடத்தை தேர்வு செய்து இந்த சூலூர் தொகுதியிலே ஒரு இடத்துல அந்த கைத்தறி பூங்காயை அமைக்க நிச்சயமாக நமது தளபதி முருகேசன் அவர்கள் சட்டமன்றத்திலே கோரிக்கை வைத்து அதை நிறைவேற்றி தருவார் என்று உங்களிடத்தில் நம்பிக்கையை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று 50 கைத்தறி குழுமங்கள்
கிளஸ்டர் எனப்படும் 50 கைத்தறி குழுமங்கள் அமைக்க தேர்தல் அறிக்கை அறிவித்திருக்கின்றார்கள். அது என்ன என்று உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கிளஸ்டர் என்றால் கைத்தறி கூட்டுறவு சங்கங்கள் உள்ள அந்த சங்கங்களிலே கிளஸ்டர் என்ற ஸ்கீமில் உங்கள் தறி உபகரணங்களை எந்த உபகரணம் வேணுமானாலும் வழங்கி அதுக்கு முன்பணமாக பணமும் வழங்கி அந்த திட்டத்தை உங்கள் தொழிலை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லத்தான் அந்த திட்டம் அறிவித்திருக்கிறார்கள். அதுவும் 50 கைத்தறி குழுமங்கள், அதுவும் இந்த சூலூர் தொகுதியிலே குறைந்த ஒரு 5வது இங்கே வர வேண்டும் என்றதில் உறுதியாக அண்ணன் அவர்கள் சட்டமன்றத்திலே கோரிக்கை வைத்து வாங்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று 90 விழுக்காடு மானியத்துடன் 10,000 கைத்தறிகளை நவீனப்படுத்தல் திட்டம் அறிவித்திருக்கின்றார்கள். 90 விழுக்காடு என்றால் 100 ரூபாய் செலவு செய்ய ஒரு பொருள் இருந்தால் 90 ரூபாயை அரசாங்கம் மானியமாக வழங்கி அந்த கைத்தறியை நவீனமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த கைத்தறியில் நிறைய நாம் இன்னும் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அந்த காலில் மிதிப்பதும் கையில் இழுப்பதும் செல்ஃபு போடுவதும் இதெல்லாம் மாற்றி மின்சார உற்பத்தி உபகரணங்களை கொண்டு புதிய நவீன முறையில் அந்த தொழிலை மேம்படுத்துவதற்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுவும் நிச்சயம் நமது பகுதியிலே அதிக அளவில் தறிகளை நவீனப்படுத்த அண்ணன் தளபதி முருகேசன் அவர்கள் சட்டமன்றத்திலே கோரிக்கை வைப்பார் என்று உங்களிடம் உறுதி கொடுக்கின்றேன். அதே போல மொத்த கைத்தறி விற்பனை மதிப்பு இப்பொழுது 2000 கோடியாக உயர்த்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுத்துள்ளார்கள். இதுவரை வெறும் 500 கோடியாக இருந்த அந்த விற்பனை மதிப்பு 2000 கோடியாக உயர்த்தப்பட்டால் 4 மடங்கு இப்பொழுது விற்பனையாகி கொண்டிருந்த புடவைகள் நம்ம விற்பனை ஆகாமல் தேக்கமடையும் சூழ்நிலையில் தான் நம்ம கூலி பணம் வருவதில்லை, பாவு கொடுப்பதில்லை. இதெல்லாம் மாற்றி 2000 கோடி விற்பனை இலக்கு என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் நிச்சயம் நமது புடவைகள் அதிகப்படியாக விற்பனை செய்யும் பொழுது நமது வேலை அதிகமாக இருக்கும் என்ற ஒரு நிலை உருவாகும். அப்பொழுது நம் குடும்பம் சூழ்நிலைகளும் மாறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இன்னும் ஒரு புதுமையான ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கின்றார். பருத்தி உடைகள் மட்டுமின்றி MMF என்ற மேன் பவர் ஃபைபர் எனப்படும் செயற்கையிலை ஆடைகள் விற்பனையில் பெரும் வரவேற்பை உலகமெங்கும் பெற்றுள்ளது. அதனை மனதில் கொண்டு நமது மாநிலத்தில் MMF துறை என்ற தொழில்நுட்ப ஜவுளி தயாரிப்புகளை வளர்த்திட ரூ. 100 கோடி மதிப்பில் ஒரு சிறப்பு நிதி உருவாக்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார். இந்த திட்டத்தின் மூலம் ரூபாய் 2000 கோடி முதலீட்டில் புதிய தொழிற்சாலைகள் நிறுவப்படும் என்றும் அறிவித்திருக்கின்றார். இந்த தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டாலே நமது நெசவாளர்களுக்கு பணிகள் நியமனம் நிச்சயம் நடைபெறும். அதனால் நம் குடும்ப சூழ்நிலைகள் மாறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை இங்கே வழங்கி வரும் திராவிட முன்னேற்ற கழக அரசு கடந்த காலையில் வழங்கியது போல இலவச மின்சாரங்கள், விலையில்லா மின்சாரங்கள் போன்ற இந்த திட்டங்களையும் நிச்சயம் நிறைவேற்றுவார்கள். ஆகவே நீங்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று மீண்டும் ஒருவர் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நமது வேட்பாளர் அவர்கள் இந்த பகுதியிலே செய்யக்கூடிய ஒரு சில பணிகளை மட்டும் நான் இங்கே குறிப்பிடுகின்றேன். கைத்தறி நெசவாளர்களுக்கு என்று ஒரு கூட்டுறவு வங்கி அமைக்க வேண்டும் என்று ஏற்கனவே நாங்கள் பல முறை கோரிக்கை வைத்து சென்ற தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு தேர்தல் அறிக்கையிலே அது குறிப்பிட்டிருந்தார்கள். அது கால நேரம் கருதி அது இந்த முறை செய்ய இயலவில்லை என்பதை தலைவர் அறிவித்திருக்கின்றார். மீண்டும் வரக்கூடிய ஆட்சியில் 2020 அமைய போன்ற திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் நிச்சயம் கைத்தறி நெசவாளர்களுக்கு கூட்டுறவு வங்கி அமைக்கப்படும் என்ற உறுதி தளபதி முருகேசன் அவர்கள் சட்டமன்றத்திலே கேட்டு பெறுவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று தேவாங்க செட்டியார் சமுதாயத்திற்கு அரசு வேலைகளில் 3% உள் ஒதுக்கீடு பெற்றுத்தர வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கையாக நான் இங்கே வலியுறுத்துகின்றேன். காரணம், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அரசு பணிகளில் முன்னுரிமை வழங்கப்பட்டு 3%, 2%, 5%, 9% வரை பெற்றிருக்கிறார்கள். நமக்கு அவ்வளவெல்லாம் வேண்டாம். 3% வழங்கினாலே நமது குழந்தைகள் அரசு பணிகளில் சேருவதற்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். ஆகவே அந்த கோரிக்கையை முதலில் நீங்கள் சட்டமன்றத்துக்கு சென்றால் அந்த கோரிக்கையிடம் அது சட்டமன்றத்தில் எப்படியாவது அதை பாஸ் செய்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் கைத்தறி துறை மூலம் கட்டப்படும் வீடுகள் அதிக அளவில் இந்த சூலூர் பகுதியிலே கட்டித்தர வேண்டும். ஏற்கனவே கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் சட்டமன்றத்திலே அதுக்கு தீர்மானம் போடப்பட்டு 400 கோடி ரூபாய் கைத்தறி துறை மூலம் இங்கே வழங்கப்பட்டது. ஆனால் அது பேரூர் கழகம், நகர்ப்புற கழகங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடுகள் அமைக்கப்பட்டது. கிராமப்புறங்களில் அது அமைக்கப்படவில்லை. வரும் காலங்களில் கிராமப்புறங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த கைத்தறி துறை மூலம் கட்டப்படும் வீடுகள், அதை தறி நெசவு வைக்கக்கூடிய அந்த அமைப்புள்ள வீடுகளை கட்டாயம் அதிகளில் வாங்கித்தர அண்ணன் தளபதி முருகேசன் அவர்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இடம் இல்லாத நெசவாளர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவும் அந்த இலவச வீட்டுமனை பட்டாவில் அவர்கள் குடியிருப்பதற்கான வீடுகளும் அரசாங்க கைத்தறித்துறை அல்லாத அரசிடமிருந்து அதை சமுதாய மக்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இப்படி எண்ணற்ற திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தி வரும் இந்த நிலையில்
நாம் நமது மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்தால் இந்த கோரிக்கைகள் அனைத்தும் சட்டமன்றத்திலே பேசப்படும். அதை பேசு பொருளாக்கி விடுவார் நம்ம தளபதி முருகேசன் அவர் என்பதை இந்த நேரத்தில் உறுதி கூறி அதற்கு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாவட்ட நெசவாளரின் சார்பாக வெற்றி வேட்பாளர் வருங்கால சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறது. வாகை பூபதி அவர்கள் மரியாதை செலுத்துகிறார். நமது தேவாங்க சமுதாயத்தினுடைய பெரியோர்களே, திரளாக வந்து நிற்கிற தாய்மார்களுக்கும் முதலிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உள்ளக்காபாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் வந்து இங்கு உரையாற்றினார்கள். கார்த்தியாயினி சகோதரி அவங்க வெண்ணெயை வச்சுட்டு நெய்யை தேடுறாங்க. இந்த சமுதாயத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய தகுதி வாய்ந்த ஒருவர் இங்கே தான் இருக்கார். அது என்னுடைய நெருங்கிய நண்பர். இந்த சமுதாயத்தை ஒருங்கிணைக்கிறதுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டார். அவர் நாகராஜனை தவிர்த்து இந்த சமுதாயத்தை ஒருங்கிணைக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது. ஏன்னா அவரை பற்றி நான் முழுசாக அறிந்தவன். கடந்த 10 வருடங்களாக ஓருடல் இரு உடல்களாக நாங்கள் பழகி வந்திருக்கின்றோம். நாங்கள் சென்னையில் இருந்தாலும் ஒன்றா இருப்போம், கோயம்புத்தூரில் இருந்தாலும் ஒன்றா இருப்போம். அவர் தொழிலுக்கு மட்டும் வெளியே வரும்போது நான் போக மாட்டேன். அப்படி நெருக்கமான நண்பன். அவரை பற்றி முழுமையாக தெரியும். அவரை மாற அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் வேறு யாருமே கிடையாது. எங்கேயோ இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார், அப்போவே அதற்கு உண்டான உதவியை பண்ணுவார். நாங்கள் சொல்லுவோம், அண்ணா ஈரோட்டில் ஒருத்தர் அடிபட்டார் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்கன்னா பண்ணணும்னு சொல்லுவார். ஒரு சமுதாயத்தை காப்பாற்றுறதுக்கு இதை விட வேறு என்ன தகுதி வேணும்? எனவே அவர் இந்த சமுதாயத்தை ஒருங்கிணைத்து எப்படி கட்சியாகவோ ஒரு சமுதாய அமைப்பாகவோ தலைவராக நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் வழிமொழிந்து, நீங்கள் பெரியவங்கெல்லாம் முடிவு செஞ்சு இந்த தேர்தலுக்கு பின்னாடி இந்த சமுதாயத்துக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய அளவில் நீங்கள் அவரை தேர்வு பண்ணினீங்கன்னா தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் அதுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ஒவ்வொரு சமுதாயத்திலேருந்து வந்து பார்த்து கோரிக்கைகளை கொடுக்குறாங்க, தலைவர் அதை செஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சில சமுதாயத்துக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க, ஒரு சில சமுதாயத்துக்கு வாரியத்தில் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இந்த சமுதாயத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய தகுதி வாய்ந்த என்னுடைய நண்பர் அவர்களுக்கு அவர்தான் ஒருங்கிணைக்க முடிய யாருமே முடியாது என்று சொல்லி நான் என்னுடைய சிற்றுரையை துவங்க இருக்கின்றேன். மரியாதைக்குரிய இந்த கூட்டத்தினுடைய தலைவர் என்னுடைய அருமை சகோதரர் நாகராஜன் அவர்களே, இந்த கூட்டத்தினுடைய பெரியவர்கள் வாகரையம்பாளையம் சுப்பிரமணிய அவர்களே, வதம்பச்சேரி ஈஸ்வரன் அவர்களே, எஸ்ஆர்சி காலனி பழனிசாமி அவர்களே, காந்தி நகர் பாஸ்கரன் அவர்களே, வாரப்பட்டி சுந்தரம் அவர்களே, செலக்கரச்சல் கணேசன் அவர்களே, முருகவேல் அவர்களே, ஐயம்பாளையம் ராஜசேகர் அவர்களே, பெரிய வதம்பச்சேரி சக்திகுமார் அவர்களே, சந்திரகுமார் அவர்களே, வரப்பாளையம் குப்புசாமி அவர்களே, லட்சுமணன் அவர்களே, ஜே கிருஷ்ணாபுரம் மணி அவர்களே, வினோபா நகர் பெருமாள் சாமி அவர்களே, செஞ்சேரிமலை அறங்காவலர் குழு உறுப்பினர் விவேகானந்தன் அவர்களே, அருமை அண்ணன் கோவிந்தராஜ் அவர்களே, அருமை நண்பர் வாகை கணேஷ் அவர்களே, இங்கு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கிழக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் முத்துமாணிக்கம் அவர்களே, மேற்கு ஒன்றிய செயலர் ரமேஷ் அவர்களே, என்னோடு இங்கு வருகிவிருந்துள்ள தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அருமை ரகு உள்ளிட்ட கழகத்தினுடைய தோழர்கள், சமுதாய பெரியவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உங்களுக்கு புதியவன் அல்ல. எல்லோரும் எல்லா முறையும் சந்தித்திருந்தாலும் கூட ஒரு முறையான அமைப்பாக இருந்து அதை நான் ஒரு கூட்டத்தை கூட்டுகிறேன். நீங்கள் அதில் வந்து ஆதரவை கேளுங்கள். நிச்சயமாக
உங்களுக்கு செய்கின்றோம் என்று உறுதி கூறி என்னுடைய அண்ணன் அவரே இந்த கூட்டத்தில் பேசியிருந்தா அவர் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் நானும் நினைப்பேன். நான் என்ன நினைக்கிறேன்னா அதை அவர் நினைப்பார். அந்த வாய்ப்பை கொடுத்த அண்ணன் நாகராஜன் அவர்களுக்கு எங்களுடைய பகுதியின் சார்பாக சூலூர் ஒன்றியத்தின் சூலூர் தொகுதி மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதில் நம்ம பெரியோர்கள், சமுதாய பெரியவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கின்றீர்கள். அதற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கழகத்தினுடைய தலைவர் அதுக்கு முன்னதாக ஒன்று சொல்லிக்கொண்டு இந்த சமுதாயத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருக்கின்ற உறவு என்பது அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த சமுதாய மக்கள் உற்பத்தி செய்கின்ற பொருள் சரியாக விற்பனையாகாமல் தேங்கி கிடந்து அதனால் அந்த சமுதாய மக்கள் பாதிப்படைகின்றார்கள் என்றவுடன் அந்த பொருட்களை துணிகளை நான் தோளிலே சுமந்து கூவி கூவி விற்பனை செய்து அறிஞர் அண்ணா தமிழகத்தினுடைய முதல்வர் கூவி கூவி விற்பனை செய்து இந்த சமுதாயத்துக்கு உதவுவேன் என்று கூறி அந்த நிகழ்ச்சியை செய்து காட்டி இந்த சமுதாயத்துக்கு உதவியவர். நான் இப்போ இந்த எலெக்ஷனுக்காக துண்டு வேணும்னு அண்ணன்கிட்ட கேட்டிருந்தேன். அப்புறம் அண்ணன் அங்கே இங்கே சொல்கிறக்குள்ளே எனக்கு ஒரு நண்பர் அங்கே சென்னிமலையில் நம்ம கைத்தறி துண்டு தான் எடுத்து நாங்கள் எல்லாத்துக்கும் ஒரு 5000 துண்டு எடுத்து எங்களால் ஆன உதவி எல்லா பெரியவர்களுக்கு நம்ம சமுதாய பெரியவர்கள் எல்லாத்துக்குமே அந்த துண்டு அனுபவிச்சில் எனக்கு ஒரு திருப்தி இந்த மேடையில். அதைத்தான் நான் நண்பர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அதுதான் உற்பத்தி செய்கின்ற பொருள் நல்ல விற்பனை ஆனால்தான் நம் சமுதாயத்தில் இருக்கின்ற அனைவரும் நன்றாக இருக்க முடியும் என்பது தான் உண்மை. என்றைக்கெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகின்றதோ அன்றெல்லாம் நமது தேவங்கா சமுதாயத்தினுடைய மக்களை மனதிலே கொண்டு நல்ல திட்டங்களை செயல்படுத்துவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு என்பதிலே சந்தேகமே இல்லை. இப்பொழுது தேர்தல் வாக்குறுதிகளாக தலைவர் அவர்கள் இருந்த வாக்குறுதிகளை எல்லாம் நம்ம அண்ணன் நாகராஜ் அவர்கள் உங்களுக்கு தெளிவாக எடுத்து கூறினார். அதில் ஒரு சிலர் மற்றும் நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த நான் என்னுடைய சார்பாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது சூலூர் தொகுதிக்குள் ஒரு கைத்தறி பூங்காவை கொண்டு வர நான் முயற்சி செய்வேன். ஏற்கனவே விசைத்தறிக்காக ஒரு பூங்காவை சோமனூரில் அமைப்போம் என்று சொல்லியிருக்கின்றேன். அதே போல் நமது தென்பகுதியில் சுல்தான்பேட்டை ஒன்றியத்திலே கைத்தறி பூங்காவை கொண்டு வர உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். அப்புறம் தலைவர் அவர்கள் மொத்த விற்பனையாக ஒரு 2000 கோடி இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்க. அதில் நம்ம பகுதியில் இருக்கிற கைத்தறி துணிகளை அதிகமாக அதில் விற்பனை ஆவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்வேன் என்றும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அப்புறம் அதே போல் கைத்தறி நெசவாளர்களுக்கு இலவச வீட்டுமனையுடன் கூடிய வீட்டை கட்டித்தருவதற்கும் உண்டான ஏற்பாடுகளை தலைவர் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களிடம் வலியுறுத்தி அதை பெற்றுத்தருவேன் என்று உறுதி கூறுகிறேன். 300 யூனிட் விலையில்லா மின்சாரம் இப்பொழுது கொடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது நமது சமுதாய மக்களுக்காக. அதை முழு இலவச மின்சாரமாக அது எந்த முறையில் சாத்தியம் தெரியல, சாத்தியப்படுகின்ற அளவிலே நாங்கள் நிச்சயமாக அதை செய்வதற்கு இப்போ ஒரு சமுதாயத்துக்கு நாம் செய்யக்கூடிய நன்மை என்னென்னா எல்லாமே வியாபார நோக்கில் பண்ண முடியாது. இப்போ இலவச பஸ் பயணத்தை அறிவித்தாங்க, அது பொதுத்துறை நிறுவனம், அதை நாம் லாப நோக்குடன் பார்த்து கொண்டிருக்க முடியாது, அது நஷ்டத்தில் தான் போகுது. இருந்தாலும் நம்ம தாய்மார்களுக்கு அந்த இலவச பஸ் பயணத்தை கொடுக்கறதுனால அவங்க குடும்பத்தில் ஒரு சின்ன பொருளாதாரம் நல்ல முறையில் இருக்குது என்பதற்காகத்தான் நாங்கள் அதை தலைவர் அறிவித்தார். இப்போ அதுக்கு பணத்தை நமக்கு கவர்மெண்ட் அந்த இது கட்டிடுது, போக்குவரத்து துறை கட்டிடுறாங்க. அதே போல் மின்சாரத்துறையில் ஏன்னா நம்ம அடிப்படையில் பொருளாதாரத்தில் தேவாங்க சமுதாய மக்கள் முன்னேற வேண்டும் என்றால் இலவச மின்சாரம் வேணும். அதனால் பலாயிரம் குடும்பங்கள் நல்ல முறையில் வாழ்வதற்கு உண்டான வழிவகை செய்யப்படும். அதனால் அந்த நஷ்டத்தை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டு முழு இலவச மின்சாரத்தையும் பெற்றுத்தருவதற்கு நான் உங்களுடன் இருப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். அதே போல் அருமை நண்பர் வாகை கணேசன் கூறினார், மானியத்துடன் கூடிய லோன் வேணும்னா அது அத்தியாவசியமாக வேணும். எத்தனையோ பெரிய முதலாளிகள்லாம் லோனை வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுறானுங்க. அது சாதாரண கோடிகளை லட்சக்கணக்கான கோடிகளில் வாங்கியவர்கள் தலைமுறை வாங்கும் பொழுது நம்ம சின்ன தறி வச்சுட்டு 1 லட்சம் 2 லட்சத்தில் ஒரு தறி வச்சு ஓட்டுறவர்களுக்கு லோன் கொடுத்தாகணும். எனவே அந்த நமது சமுதாய மக்களுக்காக நான் அந்த மானியத்துடன் கூடிய லோனை பெற்றுத்தருவதுடன் உங்களுடைய பிரச்சனைகளிலே நான் நிச்சயமாக இருந்து உங்களுக்காக பணியாற்றுவேன் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக்கொண்டு நான் எப்பவுமே நான் உங்கள் கூட இருக்குன்னு தேர்தல் வந்ததுனால ஒரு ஸ்பெஷலாக ஒரு கூட்டத்தை போட்டு சொல்லிட்டார். இல்லாட்டி அவர்
நான் சும்மா இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டார். டெய்லி 2 தடவை நான் கூப்பிடுவேன், இல்லாட்டி அவர் கூப்பிடுவார். இந்த வேலையை பாருங்க வேறு அவர், இல்லாட்டி நான் இந்த உதவி செஞ்சு கொடுங்கண்ணா அப்படிங்கிறது சொல்கிற அளவுக்கு. எனவே நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் அண்ணன் தான் இங்கே சட்டமன்ற உறுப்பினர், நீங்கள் அவரையவே கான்டாக்ட் பண்ணிக்கலாம். எனவே இந்த அவருடைய அழைப்பை ஏற்று என்னுடைய வேண்டுகோளை ஏற்று இவ்வளவு பெரிய சமுதாயத்தில் இவ்வளவு மக்கள் வந்தது உண்மையாக எனக்கு பெருமையாக இருக்கின்றது. இன்னும் தேர்தல் முடிவு எப்படி இருந்தாலும் சரி, இவ்வளவு பெரிய ஒரு பெருமையை எனக்கு ஆதரவையும் கொடுத்த அனைத்து சமுதாய பெரியவர்களுக்கும், என்னுடைய அன்பு சகோதரர் நாகராஜ் உள்ளிட்ட அந்த சமுதாயத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும், அந்த அண்ணன் அண்ணன் என்ன நடத்திட்டு இருக்காரு நலவாரியம், அந்த நலவாரியம்ங்கிறது ரொம்ப முக்கியம். கணேஷ் கரெக்டாக தான் சொன்னார். நம்மளாம் அதில் பதிவு பண்ணணும். நான் வந்தோடனே ஒரு ஸ்பெஷலாக எங்கெங்கே நம்ம சமுதாய மக்கள் இருக்காங்களோ அங்கே ஒரு கேம்ப் வச்சு அவங்கள பதிவடைச்சிட்டா நிறைய திட்டங்களை நம்ம தலைவர் அறிவிச்சிருக்காங்க. நலவாரியத்தில் பதிவுனா படிப்பதற்காகவும் திருமணம் செய்வதற்காகவும் என்னென்ன விசேஷங்கள் நடக்குதோ அத்தனைக்குமே அந்த நலவாரியத்திலிருந்து பணம் கொடுக்குறாங்க. அதை நம்ம யாரும் முழுமையாக பயன்படுத்தி கொள்வதில்லை. அதை நடத்துறதுல அண்ணன் நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. அவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அனைவருக்கும் உதயசூரியன் சின்னத்திலே வாக்குகளை நீங்கள் அளிப்பது மட்டுமில்லை, உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் உதயசூரியனுக்கு வாக்குகளை அளிக்க நீங்கள் உதவ வேண்டும் என்று கூறி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.